அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே, புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்வின் கீழ் ஒட்டுமொத்த வேதாந்த நிகழ்வுகளில், வேதாந்த வெளிப்பாடுகளில் என்னவெல்லாம் நடைமுறை விஞ்ஞான ரீதியாக இருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். வேதாந்தம் என்று சொன்னவுடன் வேதங்களுடைய அந்தமான 108 உபநிடதங்களை மட்டும் நான் பேசப்போவதில்லை. உபநிடதங்களை ஒட்டி வந்திருக்கின்ற அல்லது உபநிடதங்களோடு ஓடி வந்திருக்கின்ற கீதையாக இருக்கட்டும், ஆத்மபோதமாக இருக்கட்டும், தத்துவபோதமாக இருக்கட்டும், விவேக சூடாமணியாக இருக்கட்டும், கைவல்ய நவநீதமாக இருக்கட்டும், பிரம்மானந்த யுக்தியாக இருக்கட்டும், இப்படி ஆத்ம விசாரம் பண்ணுவதற்குரிய பல விஷயங்கள், ஸ்ரீரமணருடைய குருவாசக கோவையாக இருக்கட்டும், உள்ளது 40 இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தோமானால் நாமெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், வேதாந்தம் என்றவுடன் அல்லது இந்த மாதிரி ஆத்ம விசாரணை உள்ள விஷயங்கள் என்றவுடன் அது சாதாரண மனிதனுக்கு ஒத்து வராதோ என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். இதை போன்றுதான் சித்தர்களுடைய 18 சித்தர்கள் கூறியுள்ள பல்வேறு ஞான புலம்பல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் கேட்கும்போது நமக்குள்ளே என்ன வரும் என்றால், இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நினைத்து கொண்டு நாம் பிரமிக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய ரிஷிகள் செய்த ஒரு உடலியல் ரீதியான இயற்கை விதிக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். சுவாமி விவேகானந்தருடைய ராஜயோகத்தை பார்த்தோமானால் அதிலே பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு அவர் உரை எழுதியிருக்கின்றார். அவருடைய விளக்கங்களை எல்லாம் பார்க்கும்போது உணர்ந்து வெளிப்படுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றது. இதில் என்ன ரொம்ப ஆழமாக நாம் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க வேண்டியது இருக்கின்றால், இதை புரியாதவர்களோ அல்லது படிக்காதவர்களோ அல்லது உணராதவர்கள் மட்டும்தான் இந்த வேதாந்த கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீக கருத்துக்களாக இருக்கட்டும் அதில் ஒரு ஒரு முரண்பாடோடு விலகி விடுவார்கள் அல்லது ஒத்து வராமல் விலகி விடுவார்கள். அப்படி நடந்ததல்ல அது. அத்வைதம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே எத்தனை ரகசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லப்பட்டது என்பதை நாம் உணர்ந்தால்தான் இவைகளின் மீது தாக்கம் வரும். நாம் அதை சரியாக உணர்ந்திருக்கிறோமா என்பதில் தான் நமக்கு பிரச்சனையே ஒழிய, வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் விஷயங்கள், இப்போ பைபிளை எடுத்துக்கொண்டீர்களானால் அது ஒரு லாஜிக்காக நீங்கள் படிக்க முடியாது. அதில் லாஜிக் இருக்கிறது என்று சிந்தித்து உள்ளே போக முடியாது. ஆனால் உள்ளே போய்கொண்டே இருந்தால் லாஜிக் இருக்கும். அதே மாதிரி குரானின் பல விஷயங்கள், அது மாதிரி தான் 108 உபநிடதங்களும் மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் வெளிப்படுத்தப்பட்டவர் யார் என்று கருதப்படாமலேயே இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அத்தனை வேதாந்தமும் இத்தனை ஆன்மீக விஷயங்கள். இவைகள் பற்றி நாம் கொஞ்சம் ஆய்வாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதில் நம்மை சொல்லிக் கொள்வதற்கு முயற்சிப்பதல்ல, ஒரு தனி மனிதனை சொல்லிக் கொள்வதற்காகவோ அல்லது தனி மனித அறிவை வெளிப்படுத்துவதற்காகவோ நான் பேச முற்படவில்லை. இது இங்கே அறிவை மட்டும் வெளிப்படுத்துவது விஷயமல்ல. என்னுடைய அறிவு என்பது நான் படித்த அறிவு அல்லது பட்டறிவு அல்லது கேட்டறிவு மட்டும்தான், பகுத்தறிந்தது மட்டும்தான். அங்கேதான் எல்லோருக்குள்ளேயும் இது புலன்களை கடந்த அறிவாக இருக்கிறதே என்று வைக்கிறார்கள். இன்றைக்கு அது ஆங்கிலத்திலே அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுகிறார்கள். அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்றோ புலன்களை கடந்த இயல் என்றோ மெய்ஞான இயல் என்றோ ஒன்றுமில்லை. புலன்களால் எல்லோரும் உணர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
எல்லோராலும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது என்பதற்காக கின்னஸ் ரெக்கார்டு என்பது முடியாததல்ல அல்லது செய்யாததல்ல. ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் கின்னஸ் ரெக்கார்டில் நீங்கள் பார்ப்பீர்கள். இணையதளத்தில் நீங்கள் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் நிகழ்வுகளை பார்த்தீர்களானால் ஒரே ஒரு விரலில் ஒரு கண்ணினுடைய இந்த தோலினுடைய அந்த மென்மையில் நாக்கில் ஒரு அந்த கோணி ஊசியை மாதிரி மாட்டி ஒரு 100 கிலோ உள்ளதை தூக்குகிறார் நாக்கில் மாட்டி. இதெல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நமக்கு தெரிந்த விஷுவல் ஃபேக்ட், அதாவது நேரடியாக பார்த்து விடுகிறோம். இது மாதிரி நடந்ததுதான் இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால் இது புலன்களை கடந்து நடந்ததல்ல. ஆனால் இந்த இடத்தில் தான் மெட்டாபிசிக்ஸ் என்பதற்கு சரியான ஒரு கருத்து உங்களுக்கு தெளிவு வரும். அது புலன்களை கடந்த மெய்ப்பொருள் இயல் என்று சொன்ன உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது புலன்களை கடந்த மெய்ப்பொருள் என்பது எப்படி உண்மையாகும்? இப்போ மருத்துவர்களை கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுவது, புலன்களுக்குள்ளே நடக்குகின்ற ஒரு விஷயம்தானே, பொறிகளுக்குள்ளே நடக்கின்ற விஷயம்தானே, உணர்வுகளுக்குள்ளே வராத விஷயம் எப்படி உணர்த்தப்பட்டிருக்கும் என்று அவர்கள் கேட்டு, இப்படி யாராவது ஒருவர் சொன்ன உடனே அவர்களுக்கு என்ன ஒரு முரண்பாடு வந்து விடுகிறது என்றால், அது என்ன, புலன்களை கடந்த மெய்ப்பொருளியல் என்று ஒன்று இல்லை என்று மருத்துவ உலகம், அதிலும் அறிவியல் உலகம் போராடுகிறது. அதை நாம் சொல்லவில்லை. இதை உணர்ந்தவர்கள், நாம் யார் எழுதினார் என்பது நமக்கு ஆராய்ச்சி கூட தேவையில்லை. எழுதப்பட்ட விஷயம் இருக்கிறதல்லவா? திருக்குறள் யாரால் எழுதப்பட்டால் என்ன? திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒன்று இன்று பயன்படுகிறதா? பயன்படுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ஒரு வேதம் அல்லது வேதாந்தம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் எந்த விதமான ஜாதி, இனம், மதம், தமிழ் என்று ஒன்று இல்லாமல் சாதாரணமாக சிந்தித்து பார்த்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவான ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கேட்டாலோ பார்த்தாலோ நினைத்து விட வேண்டிய அவசியமில்லை. அதற்குள்ளே ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறதை காணுகின்ற அறிவும் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான். அந்த மெய்ப்பொருளை காணுகின்ற அல்லது உண்மையை காணுகின்ற, இன்றைக்கு லை டிடெக்டர் வந்து விட்டதல்லவா? லை டிடெக்டர் என்ன செய்கிறார்கள்? பொய் சொல்லுகிறானா என்பதை பார்க்க முடியும். அதில் கொஞ்சம் நார்கோட்டிக்ஸ் மெத்தடில் கொஞ்சம் தவறுகள் நடக்கலாம். அதற்கு என்ன மருத்துவர்கள் கூறுகிறார்கள் விளக்கம்? இந்த மாதிரி உண்மையை சொன்னால் மூளையில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரீஜன், அதாவது நியூரான்ஸ் ஒர்க் பண்ணுகிறது. அதே பொய்யாக சொல்லும்போது இன்னொரு வகையில் அது திரிபாக வேலை பார்க்கிறது என்ற ஃப்ரீக்குவன்சியை சொல்லும்போது நமக்கு என்ன படுகிறது என்றால், உள்ளே மூளையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலம் இவன் பொய் சொல்லுகிறானா இல்லையா என்று கண்டுபிடிப்பது போல இந்த ஆன்மீக கருத்துக்கள் அனைத்தும் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டோமானால் 100க்கு 100 ஒரு நம்முடைய முன்னோர்களுடைய மூளையின் வழியாக வந்தவைகள் தான். அவர்கள் எங்கிருந்து பெற்றாலும் சரி, மூளையின் வழியாக அல்லது வாயின் வழியாக, மூளையின் வழியாக வந்து வாயின் வழியாக உச்சரிக்கப்பட்டது. அதற்கு இலக்கணம் தேவையில்லை. குரானில் முகமது நபி கூறுகிறார் அல்லவா, எனக்கு இறைவன் கொடுக்கிறார், நான் அதை உச்சரிக்கிறேன். ஏனென்றால் அவர் படிக்காதவர், ஆனால் உச்சரிக்கிறார். இது எப்படி வந்துவிட்டதென்றால், படிக்கவில்லை என்ற விஷயம் இல்லை நண்பர்களே. அங்கே பூர்வ ஜென்மா என்ற விஷயம் இல்லை என்று அறிவியல் கூறுகிறது, நாமும் கூறுகிறோம். எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு மரபணு திறன் இருக்கிறது. அந்த மரபணு திறனில் இருந்து வெளிவந்தவைகள் தான் திருக்குறள், குரான் என்று சொல்லும்போது சிலருக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கலாம். பட் அறிவியல் ரீதியாக உண்மைதானே. அவரோடு பிறந்த ஒருவருக்கு ஏன் வரவில்லை என்றால், அவர் கூறுவது எனக்கு இறைவன் கூறினார். பரவாயில்லை, இது நாம் முரண்படவே இல்லை.